ஃப்ரெண்ட்ஸ் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் விஷாலி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் ஜாதி தடையிலைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க. வீடு நிலம் காரணம் வசதியாலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஒரு டிகிரி முடித்து, அதாவது இன்ஜினியரிங் லைனில் இருந்தாலும் முக்கியம் அல்லது டீச்சிங் லைனில் இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது நல்லதுங்க, அதாவது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தால் முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அக்கா கூட சேர்ந்து சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் வரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகனுக்கு ஆல்ரெடி திருமணமாகி விவாகரத்து ஆனவராக வேணுங்க. குறிப்பாக முறைப்படி விவாகரத்து பண்ண பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவர நகையும் அது இல்லாமல் சீர்சனத்தெலாம் ஓரளவு நல்லாவே செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வீட்டோட மணமகனாக வந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா மணமகளுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. இவங்களுடைய அண்ணா ஃபாரினில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா பெயர் கனிகா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையிலைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா எம்சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா சென்னையை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியெல்லாம் இருக்குதுங்க. சொந்த வீடு நிலைலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி தாங்க. ஸோ அதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ தன்னோட குழந்தையை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்குன்னு சொந்தமாக நிலம் ஒரு ஏக்கர் இருக்குதுங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே வீட்டில் தாங்க இருக்காங்க. அதாவது இவங்களுடைய அப்பா டாக்டராக இருந்தாங்க. அம்மா காலேஜ் லெக்சரராக ரிட்டையர் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா தன்னை வரக்கூடியவர் தன்னை போலவே நல்ல ஒழுக்கமானவராக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கும் குழந்தைங்க இல்லைங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் ஓகேவாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன்பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடன் உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.